கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம தொடர்ந்து சங்கீத புஸ்தகத்தை படிக்கத்தக்கதாக தேவன் தந்திருக்கிற இந்த மேலான கிருபைக்காக அதிகமாக நான் தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். இப்பொழுது கூட நம்முடைய மத்தியில் இருக்கிற டாக்டர் பிரீத்தி ஆப்ரஹாம் ட்ரிச்சி ஜிஎஃப் அவங்க நம்மளை ஜெபத்தில் நடத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரீத்தி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜெபம். எங்களை நேசிக்கிறோம் பலோக தகப்பனே, அப்பா கிருபையா கொடுத்து அந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா நாங்க ஒரு சிறு கூட்டமா இணைந்து அப்பா உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம் சுவாமி. விசேஷமா இந்த வாரத்துல ஆண்டவரை இந்த தியானிக்கிற சங்கீத புத்தகத்தை உங்களுடைய கரத்துல கொடுக்குறோம் இசப்பா. கடந்த 2 நாட்களும் கத்தாவே நிறைய காரியங்கள் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டீங்க சுவாமி. நீங்க எங்களுக்கு எவ்வளவாய் ஆண்டவரே தேவை சந்திக்கிறவராய் ஆண்டவரே, எங்களுடைய பயத்தின் நேரத்துல எங்களுடைய கலக்கத்தின் நேரத்துல நீங்க எங்களோடு கூட எப்படி இருக்கிறீங்கிறத அப்பா அழகா நாங்க வார்த்தையின் மூலமாக கற்றுக்கொண்டோம் சுவாமி. அப்பா இந்த கேட்கறதோடு மாத்திரம் இல்லாம ஆண்டவரே அதை எங்களுடைய வாழ்க்கையில நாங்க கடைபிடிக்கவும், நீங்க எங்களோடு கூட இருக்கீங்கிறத நாங்க ஒவ்வொரு நாளும் உணரவும், எதை குறித்தும் கவலை விடாம கத்தாவே என் தேவன் எனக்கு கேடகமும் துணையுமா இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்குள்ளாக பலபட எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா அண்ணனே உடைய கரத்துல கொடுக்குறேன் இசப்பா. இவ்வளவா எங்களுக்காக ஆண்டவரே இவ்வளவு எஃபோர்ட் போட்டு கத்தாவே இந்த கொரோனா காலங்கள்ல இருந்து எங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுக்குறாங்க சுவாமி. உங்களுக்கு நன்றி தகப்பனே. அப்பா இன்னும் அவங்களை நல்லா பலப்படுத்துங்க. அவங்க மூலமா ஆண்டவர் எங்களோடு கூட என்ன பேசணும்னு சொல்லி நீங்க சித்தம் வைத்திருக்கீங்களா சுவாமி, அதை வெளிப்படுத்துங்க ராஜா. அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கவும் ஆண்டவரே, எங்களுக்கு நாங்க அடுத்தடுத்து என்ன பண்ணணும், இன்னும் வேதத்துல எவ்வளவு தூரம் அதை படிக்கணும் ஆராயணுங்கிறதெல்லாம் அவங்க மூலமா கற்றுத்தாரீங்க. அதுக்காக நன்றி தகப்பனே. இன்னும் வரக்கூடிய இந்த 2 நாட்கள் ஆண்டவரை நாங்க கற்றுக்கொள்ள போகிறத அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவங்களோடு கூட இருந்து நீங்க பேசுங்க சுவாமி. அவங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இதுல ஆண்டவரே எந்த ஒரு பிரச்சனை இல்லாம, எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பிரச்சனை இல்லாம கத்தாவே நல்லபடியா ஆண்டவரே கனெக்ஷன் இருக்கவும், நிறைய ஆத்துமாக்களை நீங்க கூட்டி வாங்க சுவாமி. நீங்க நிறைய பேரை கூட்டு வர்றதுக்காக நன்றி தகப்பனே. முற்றிலுமா அப்படி கருத்துல கொடுக்குறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. Thank you. Thank you. Recently she finished her PhD in engineering. I have to appreciate her, Dr. Preeti. Thank you. இந்த சங்கீத புஸ்தகத்தை ஒரு பெரிய புஸ்தகமாய் நம்ம கருதினாலும் கூட இந்த 4 நாட்களில ஒரு கேப்சுவல் லெவல்ல, அதாவது அதனுடைய ஓவர்வியூ படிக்கலாம்னு நினைச்சு தீர்மானித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது 5 புஸ்தகங்களாக பிரித்திருக்கு நம்ம பார்க்கிறோம். தேவன் அதிகமாக ஸ்தோத்திரிப்பதற்கு, தேவனுடைய கரத்துல நம்மளை முழுவதுமா ஒப்புக் கொடுப்பதற்கு இந்த சங்கீத புஸ்தகம் மிகவும் பிரயோஜனமா இருக்கிறது. அது தனிப்பட்ட விதத்துல மட்டும் கிடையாது, கார்பரேட்டாகவும் நம்ம தொடர்ந்து ஐக்கியத்திலையும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, இன்னும் ஐக்கியத்துல நம்ம தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்புக் கொடுப்பதற்கு சங்கீத புஸ்தகம் மிகவும் பிரயோஜனமா இருக்கு என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பல எமோஷனல் திங்ஸ, அதாவது மனம் விட்டு தேவனுடைய பிரசனத்துல கதறக்கூடிய காரியங்களை சங்கீத புஸ்தகம் இருக்கிறதுனால எல்லாருக்கும் பிடித்த புஸ்தகமாய் காணப்படுது நம்ம பார்த்தோம். முதல் 2 சங்கீதங்களை நம்ம பார்த்தோம். அதுல முக்கியமா பார்த்தது, உலகத்தின் மக்களை விட்டு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு பிரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஏதோ வெறும் பாவிகள் என்று சொல்லிவிட மட்டும் போதாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாக, தேவனுடைய சித்தத்துக்கு முழுவதுமா ஒப்புக் கொடுக்காதபடிக்கு இருக்கிற அநேக நண்பர்களை விட்டும் நாம் தனித்திருக்க வேண்டும் அல்லது பிரிந்திருக்க வேண்டும் என்பதை பார்த்திருந்தோம். தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம். மற்றவங்களோடு சேர்ந்து வாழும் பொழுது கனியுள்ள ஒரு ஜீவியம் வாழ வேண்டும் என்பதையும் நம்ம பார்த்தோம். அதே போல தேவனுடைய சத்தத்திற்கும் மற்றவங்களுடைய சத்தத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை பார்க்க வேண்டும் என்று பார்த்தோம். நேற்று நம்ம பார்க்கும் பொழுது 2வது புஸ்தகத்துல அது யாத்ராகமத்தை மையமாக வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் என்று பார்த்தோம். அதுல 4 மிக முக்கியமான காரியங்கள் நம்ம பார்த்தோம். முதலாவது காரியம், அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள் எவ்வளவாய் வேதனையோடு கூட சோர்ந்து இருக்கவங்க நிலையை நம்ம குறித்து இந்த சங்கீதங்களிலே சில பகுதிகளை வாசித்தோம். உண்மையான விடுதலை என்ன என்பதை, பாவத்திலிருந்து விடுதலை, மற்ற அநேக அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை வேணும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். தேவனுடைய வல்லமை எவ்வளவு மகிமையானது என்பதை யாத்ராகமம் விளக்கி காண்பிப்பது போல சங்கீதங்களிலும் தேவனுடைய மகிமையை குறித்து பார்க்கத்தக்கதாக நம்ம பார்த்தோம். முடிக்கும் பொழுது அந்த அனுபவங்கள் எல்லாமே கண்டிப்பாகவே அதனுடைய நோக்கம் என்ன என்பதை நம்ம பார்க்கும் பொழுது மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்பதுதான். இஸ்ரவேல் ஜனம் விடுவிக்கப்பட்டாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சந்தோஷமா இருக்கிறோம்,
ஆண்டவர் நம்மளை ரொம்ப அபரிதமா ஆசீர்வதித்திருக்கிறாரு. பாலும் தேனும் ஓடுற தேசத்துல இருக்கோம்னு சொல்லி இருந்து விடக்கூடாது. அவங்க மற்ற தேவனை அறியாத மக்களுக்கு ஆசிரமம் இருக்க வேண்டும் என்பதை சங்கீதத்தில் நம்ம அதிகமான சங்கீதங்களை பார்த்தோம். ஜாதிகள் என்ற வார்த்தையை பார்த்து நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புல இருக்கோம் என்பதை நேத்து யோசித்துக் கொண்டிருந்தோம். பார்க்கிறது போல 5 புத்தகங்கள்ல இப்ப 2 புத்தகங்கள் முடித்திருக்கிறோம். இன்றைக்கு 73ஆம் சங்கீதத்திலிருந்து 106ஆம் சங்கீதம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். 3வது புத்தகத்தையும் 4வது புத்தகத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ தட் நாளைக்கு கடைசி பகுதியா இருக்கக்கூடிய ஒரு பெரிய பகுதி 107ஆம் சங்கீதத்திலிருந்து 150ஆம் சங்கீதம் வரைக்கும் இருக்கிற பகுதியை நாளைக்கு பார்க்க போகிறோம். 3வது புத்தகம் 73ஆம் சங்கீதத்திலிருந்து 89ஆம் சங்கீதம் வரைக்கும் இருக்கிற பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது தாவீதுடைய ரைட்டிங்ஸ் இல்ல, இந்த ஆஷாப், கோரே இவங்களுடைய அவங்க எழுதின சங்கீதங்கள் இருக்கிறதாக நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம படிக்க போறோம். ஆனா இத கம்பைல் பண்ணிருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப வருஷங்களுக்கு பின்பாக ஹெசேக்கியல் ராஜா அல்லது யோசியா ராஜா, இந்த 2 பேத்துல யாராவது ஒருத்தர் தான் இதை ஃபுல்லா செட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறாங்க. காரணம் அந்த டைம் ஃப்ரேமை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனம் திரும்ப அடிமைத்தனத்துக்கு போகாததுக்கு முன்பாக, சிறையிருப்பிற்கு போவதற்கு முன்பாக எழுதப்பட்ட காரியங்களா இருக்கும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதுல தாவீதுடைய சங்கீதங்கள் நம்ம பார்க்க முடியல. ஆனா இந்த 2 பேர் எழுதின சங்கீதங்கள் நம்ம அதிகமா பார்க்கிறோம். இதுல முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா வர்ஷிப், அதாவது அந்த எப்படி நம்ம பரிசுத்தமுள்ள தேவனிடத்துல சேர்ந்து போக வேண்டும் என்ற காரியங்களை பார்க்கிறோம். அதே போல உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம், அவங்களுடைய அந்த இதய துடிப்புகள், ஒரு ஆவிக்குரிய தன்மையை குறித்து பேசக்கூடிய காரியங்கள், எப்படி நம்ம லேவியராகமத்துல படிக்கிறோமோ தேவனுக்கு முன்பாக நீ இப்படிலாம் இருக்க வேண்டும் என்று சொன்ன காரியங்களை இங்க சங்கீதங்களாக நம்ம பார்க்க முடிகிறது. 4வது பகுதியா இருக்கக்கூடிய சங்கீதங்கள் 90வது சங்கீதத்திலிருந்து 106வது சங்கீதம் வரைக்கும். அதுல 3 சங்கீதங்கள் தாவீதுடைய சங்கீதம், மிக அருமையான சங்கீதங்கள். குறிப்பாக 103 அது தாவீதுடைய சங்கீதம். அப்படியாக 3 சங்கீதங்கள் மட்டும்தான் தாவீத பேரை போட்டிருக்கிறது. ஒரு சங்கீதம் மோசேயுடைய பேரை போட்டிருக்கிறது. மற்றபடி அதிகமாக அன்னோன், யார் எழுதுனா என்று தெரியாதபடிக்கு இருக்கக்கூடிய சங்கீதங்களாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பைபிள் கமெண்டேட்டர்ஸ் நிறைய பேர் அதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க, இது எண்ணாகமத்துக்கு ஒப்பிடுவது போல ஒரு வில்டர்னஸ், ஒரு ஸ்டடியா இருந்து இருக்கக்கூடிய இல்லாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக போகிற வில்டர்னஸ் வாண்டரிங் சொல்லுவோம். அதாவது அப்படி சுத்தி தெரிந்து கொண்டிருக்க காலத்தை போல இருக்க எடுத்து காட்டக்கூடிய பகுதியே இருக்கலாம். நம்ம டக்குன்னு இதை பார்க்கும் பொழுது நான் யோசித்தது என்னன்னா, 95ஆம் சங்கீதம், 100ஆம் சங்கீதம் எல்லாமே வர்ஷிப்கான சங்கீதம். அதனால இது மோர் ஆஃப் வர்ஷிப் இருக்கக்கூடியமே, லேவியராகமோட சேர்ந்து இருக்கணுமே நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, 95ஆம் சங்கீதத்திலே பாத்தீங்கன்னா தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு சங்கீதமா இருந்தாலும் கீழ்ப்படியாம போயிடாதீங்க என்ற ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபெயிலியர் அங்க இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால இந்த கமெண்டேட்டர்ஸ் நான் யோசித்து பார்த்த பிறகு நான் ஐ எம் மோர் அண்ட் மோர் கன்வின்ஸ்ட், இந்த வில்டர்னஸ் அனுபவம் கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. ஒரேதான் சூப்பரா வர்ஷிப் அப்படியே இருக்கிற மாதிரி இல்ல, வில்டர்னஸ் அனுபவம் உண்டு என்பதை இங்கத்துல பாக்குறோம். ஆனா அதே நேரத்துல ஒரேதான் பாவியா இருக்கிற நீ மனம் திரும்பணும் சொல்லக்கூடிய செய்தியும் இல்ல. தேவனை ஆராதிக்கக்கூடிய ஆராதனைகளும் அதை நம்ம பார்க்க போகிறோம். வில்டர்னஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறத நம்ம இந்த 4வது புத்தகத்துல பார்க்கிறோம். நிறைய கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது லேட்டர் பார்ட்ல தான் எடிட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. காரணம் எஸ்ரா அல்லது நெகேமியா, இந்த 2 பேத்துல யாராவது ஒருத்தர் அதிகமா டைம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. நான் நெகேமியா போல ஒன்றும் ஸ்பேஸ் இல்லாதனால, மற்றபடி எனக்கு மோர் அண்ட் மோர் எஸ்ராவை குறித்து நான் யோசிப்பது உண்டு. சங்கீதம் 119 நான் சொல்லிட்டு இருந்தேன், எஸ்ராவை அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நாளைக்கு அதை குறித்து நம்ம பேச போறோம். அதனால எஸ்ரா அல்லது நெகேமியா அவங்கதான் கம்பைல் பண்ணிருப்பாங்க என்று எதிர்பார்க்கிறாங்க. பழைய ஏற்பாட்டின் கடைசி நாட்களில இந்த காரியம் நடைபெற்றிருக்கிறோம்.
நாளைக்கு அதை முடிக்கும்போது நம்ம பார்ப்போம். இந்த சங்கீத புஸ்தகத்தை வந்து தேவனுடைய ஜனம் தேவனை ஆராதிப்பதற்கும் தேவனோடு கூட இருக்கிற உறவுல அதிகமாக உறுதிப்படுவதற்கும் சங்கீத புஸ்தகங்கள் மிகவும் பிரயோஜனமா இருந்தது. அது காலங்களிலே வளர்ச்சி அடைந்து அதை நல்ல ஒரு எடிட்டோரியல் டீம் மாதிரி இருந்து அதை கம்பைல் பண்ணியிருக்காங்க என்பதை நம்ம கிளியரா பார்க்க முடிகிறது. 5 பிரிவா பிரித்து பல காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் போட்டு ஒரு யூதருக்கு அல்லது ஒரு இஸ்ரவேல் சகோதர சகோதரிக்கு கிளியராகவே சங்கீத புஸ்தகம்னா இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் என்று சொல்ற அளவுக்கு அதை கம்பைல் பண்ணியிருக்காங்க என்று நம்ம பார்க்கலாம். அதனால பல ஆண்டுகள் இது நடந்ததாகவும் 430 BC வரைக்கும் இது நடைபெற்றிருக்க கூடும் என்று எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வாசிக்க தெரிந்து கொண்ட பகுதி என்னன்னா சங்கீதம் 84. சங்கீதம் 84 வந்து இந்த 3வது பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சங்கீதம். அதுல கவனமா நம்ம கவனிச்சு பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி பல காரியங்கள் இந்த சங்கீதங்கள் இருக்கிறது. அதனால ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் 84 நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த 3வது பகுதி 4வது பகுதியை நம்ம படிக்கும் பொழுது 84வது சங்கீதம் நமக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். அதுல தம்பி வினோத் அவர் மதுரை யூனிவர்சிட்டியில முடிச்சுட்டு இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பிஜி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நமக்காக வேதத்தை வாசிப்பாங்க. 84ஆம் சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். வினோத் என்பராஜுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கணும். அவங்களுடைய அந்த வேதத்தின் மேல இருக்கிற வாஞ்சைக்கான அதிகமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 3வது புஸ்தகத்தை நம்ம பார்க்கும் பொழுது நான் சொன்னது போல லேவியராகமத்தை மையமாக வைத்து நம்ம யோசிக்க கூடும். அதுல 11 சங்கீதங்கள் துவக்கத்துல வாசிக்கிறது போல 73ஆம் சங்கீதத்துல ஆசாபின் சங்கீதம் என்று போடப்பட்டு நம்ம பார்க்கலாம். ஆசாபின் போதக சங்கீதம் 74. இப்படியாக 11 சங்கீதங்கள் வந்து இந்த ஆசாப் என்றவர் எழுதுனதாக நம்ம பார்க்கக்கூடும். இந்த ஆசாப் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, நேற்று வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் கோரேக் அவரையும். இந்த ஆசாப் இவங்க எல்லாமே ஒரு மியூசிக்கல் டீம்ல இருந்த தாவீதோடு இருந்த மக்கள். அவர்கள் எல்லாம் லேவிஸ் குடும்பத்தை சேர்ந்த மக்கள் என்று நம்ம சொல்லலாம். இந்த பகுதி போட்டிருக்கிறது போல 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரத்துல இது இப்படியா நம்ம வாசிக்கிறோம். 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 16, 17. தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் முதலிய கீத வாக்கியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். அப்படியே லேவியர் யோவேலின் குமாரனாகிய ஏமோனையும்
அவன் சகோதரர்களில் பேராகுவின் குமாரன் ஆசாபையும் மோரேவின் புத்திரரின் தங்கள் சகோதரரில் குஷாவின் குமாரனாகிய ஏத்தானையும் அப்படின்னு சொல்லி இவருடைய பெயரெல்லாம் போட்டு இவங்க எல்லாரையும் அந்த சம்திங் லைக் கொயர், அதாவது தேவனுடைய ஆலயத்துல பாடக்கூடிய ஒரு கூட்டத்தாரோடு இருந்ததாக நாம் பார்க்கலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங். லேவியர் எல்லாரும் பாடவர்கள் கிடையாது. அந்த நம்ம இத எஸ்ரா புத்தகத்தை படிக்கும்போது நம்ம பார்த்தோம். நெகேமியா காலத்திலும் வந்து அவங்க செய்யும் பொழுது பாடல்களுக்குன்னு சொல்லி தனியா ஒரு கூட்டத்தார் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்பதான் நிறைய சர்ச்சஸ்ல அது மாதிரி ஒரு கொயர்னு சொல்லி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சிலர் அந்த மாதிரி மினிஸ்ட்ரி வச்சிருக்க நம்ம பார்க்கலாம். இந்த ஹில் சாங்ஸ் சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மினிஸ்ட்ரியே ஃபுல் அண்ட் ஃபுல் பாடல் தான். எனவே அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை தாவீது கொடுத்ததாக, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தாவீது கொடுத்ததாக நம்ம பார்க்கலாம். அதன் நிமித்தமாக இந்த ஆசாபும் அதே மாதிரி கோரேகும் அநேக சங்கீதங்களை எழுதியிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். ஒரு கேரக்டர் ஸ்டடி மாதிரி பண்ணணும்னு நினைச்சோம்னா, பாடல் எழுதுவது, பாடல் பாடுவது எவ்வளவு முக்கியமான என்பதை நம்ம சங்கீத புத்தகத்துல பார்க்கணும். நம்ம டக்குன்னு நினைக்கிறது தாவீது அல்லது மற்ற மக்கள் நம்ம சொல்லிடுறோம். பட் இப்ப ஆசாபுடைய லைஃப் படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. நம்மளுடைய ஊழியங்களிலும் பாடலுக்கு எவ்வளவு தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தெரியல. ஒரு சிலர் டூ மச். இப்ப நான் சின்ன பையனா இருக்கும்போது கொயர்ல இருந்திருக்கேன். கொயர் இந்த பாட்டு பாடின பிறகு எவ்வளவு சீக்கிரமா வெளியே போனோமோ போயிடுவோம். அது பிறகு இந்த பாஸ்டர் ப்ரீச் பண்ணுவாரு அல்லது கன்வென்ஷன் நடந்ததுன்னா கன்வென்ஷன் ப்ரீச்சர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் கடைசியில பாட்டு பாட கூடுவாங்க. உடனே அந்த வந்துருவாங்க. எங்க சர்ச்சில் ரொம்ப ஒரு ஃபன்னியா இருக்கும். எங்க ஆர்கனிஸ்ட் வந்து நல்ல சிகரெட் குடிப்பாரு. ஆனா அவரு நல்லா போடுவார். வயசான தாத்தா நல்லா போடுவாரு. எப்போ பாஸ்டர் ப்ரீச் பண்றதுக்கு புல்பிட்ல ஏறாரோ எங்க ஆர்கனிஸ்ட் மெதுவா வெளியே சைட் கேட் வழியா வெளியே போயிடுவாரு. போயிட்டு நல்லா சிகரெட் குடிச்சிட்டு பாக்கெல்லாம் போட்டுட்டு அவர் பிரசங்கம் பண்ண தெரியும் அவருக்கு. 20 minutes கழிச்சு வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருவாங்க. That's not the way. That's not the way. So தேவனுடைய வார்த்தையை பாடலா மாத்துவதும் தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து பாடக்கூடிய காரியங்களும் மிக மிக அவசியம் என்பதை நம்ம இந்த சங்கீத புத்தகத்தை படிக்கும் பொழுது நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். 73, 74 சங்கீதங்கள் வந்து சிறிது வித்தியாசமான கோணத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்லவரா இருக்கிறார், அதுதான் துவக்கத்துல சொல்றாரு. ஆனா 2ஆம் வசனத்துக்கு பின்பாக நம்ம பார்க்கும் பொழுது மோசமானவெல்லாம் நல்லா இருக்கான், அவனுக்கு ஒண்ணும் நடக்க மாட்டேது. அதான் 73ஆம் சங்கீதத்தினுடைய முதல் பகுதி. ஆனா துவக்கத்தில் சொல்லும் பொழுது கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்லவராகவே இருக்கிறார் சொல்லிட்டு, அநீதி செய்கிறவன் மோசமா வாழ்றவன் எல்லாம் நல்லா இருக்கானே சொல்லிட்டு, பேட் பீப்புள் ஆர் தேர், ஆனா அவங்களுக்கு எல்லாம் நடக்கிறதெல்லாம் நல்ல காரியங்கள். குட், ஒரு கமெண்டேட்டர் போடும்போது இப்படிதான் டைட்டில் கொடுத்திருக்காரு, குட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் டு பேட் பீப்புள். 73ஆம் சங்கீதம். அண்ட் ஃபார் குட் பீப்புள் பேட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங், சங்கீதம் 74 என்று ஒரு கமெண்டேட்டர் தலைப்பு கொடுத்திருந்தாரு. ஆனா தட்ஸ் நாட் ஃபுல்லி ரைட். இந்த சங்கீதத்தை பார்க்கும் பொழுது ரெண்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பேட் பீப்புள் வந்து நல்லா இருந்தாலும் கூட கடைசியில அவங்களுடைய முடிவு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி குட் பீப்புள் என்னதான் சஃபர் பண்ணாலும் ஆண்டவருடைய கருத்துல தான் இருக்கிறது. ஸோ லேவியராம் புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்ம கிளியரா பார்க்கலாம், ஆண்டவருக்கு முன்பாக எதுவும் நம்ம மறைக்கவே முடியாது. ஒரு நமக்கு முன்னால் ஒருத்தர் நம்ம பார்க்கும் பொழுது இப்படி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், பட் ஆண்டவருக்கு முன்னால மறைக்கவே முடியாது. அண்ட் தென் 75ஆம் சங்கீதம் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து திட்டமா போடக்கூடிய ஒரு காரியம் சங்கீதம். 78 தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் குறித்து அருமையாய் பாடக்கூடிய ஒரு சங்கீதம். 81 11 சங்கீதங்கள் முடிந்த பிறகு 84ஆம் சங்கீதத்துல கோரேக் அவர் பாடின அந்த பாடலை நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். மிக ஒரு அருமையான ஒரு சங்கீதம். அதை இந்த லேவியராம் புத்தகத்தை வைத்து நம்ம இந்த சங்கீதங்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னோம்னா, நம்மளுடைய தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவை மிக அழகான விதத்துல குறிப்பிட்டு காட்டுகிறது. இதை மையமாக வைத்து நம்ம 84ஆம் சங்கீதத்தை ஒரு சில நிமிஷங்கள் நம்ம பார்க்கலாம். யூத ஜனங்கள் எங்க இருந்து போயிருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும்
குறிப்பாக ஆண்கள் இந்த எருசலேம் தேசத்தை எருசலேம் இல்ல இருக்கிற இடத்திற்கு கண்டிப்பா வந்தாகணும். 3 முறை வரணும். அதே மாதிரி குடும்ப பண்டிகைக்கு அவங்க வரணும், பஸ்காவுக்கு வரணும் என்று பெந்தெகோஸ்தே நாள், இந்த ஹார்வெஸ்ட் என்ற 3 காரியங்களை வைத்து அவங்க பிரித்து குறைந்தது 3 முறையாவது அவங்க எருசலேம் நோக்கி வரணும். அப்போ அவங்க நிறைய பாடல் பாடிட்டு போவாங்க. அதுதான் அந்த சங்கீத புஸ்தகத்தினுடைய பின்னணியம் சொல்லிட்டு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் எருசலேம் அந்த டாபர்நாக்கிள், அதன் பின்பு ஆலயம் கட்டப்பட்டது வந்து மேலே ஏறணும். சோ அதுக்கு எல்லாமே அந்த பாடல் வந்து அவங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படியாக அவங்க பாடுவதற்காக எழுதப்பட்ட பாடல்கள் தான். அது நம்ம ஈஸியா we can understand. இன்னைக்கு ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரும் இயர்போனை போட்டுக்கிட்டு தங்களுடைய மொபைல் போன்ல நல்ல பாட்டு, என்ன பாட்டு வேணுமோ அந்த பாடலை போட்டு கேட்டுக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் தட்ஸ் நாட் ரைட். இன்னைக்கு அதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். லேப்டாப்பும் மொபைல் போனும் வந்த பிறகு அவங்க தங்க என்ஜாய் பண்ணா போதும், எனக்கு இஷ்டமான பாடலை போட்டு நான் கேட்கிறேன். லீவ் அலோன் மோசமான பாடல்கள், கிறிஸ்தவ பாடல்கள்லயே எனக்கு இஷ்டமான பாடலை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க இயர்போனை போட்டுக்கிட்டு 4 பேர் போனாலும் கார்ல 4 பேரும் தனித்தனியா பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த காலத்துல அப்படி கிடையாது, எல்லாரும் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு தன்மை. அது தமிழ்நாட்டுல குறையுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங். அதுக்கு நான் அடிக்கடி வரக்கூடிய உதாரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைமா நான் ஷிலாங்ல ஒரு கேம்புக்காக போயிருந்தேன். ஒரு ஈவ் கேம்புக்காக பல வருஷத்துக்கு முன்பாக போயிருந்தேன். ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங் கேம்ப். அண்ட் மார்னிங் டீ டைம், அது ஈவினிங் டீ டைம் சொல்லி பாத்தீங்கன்னா ஒருத்தரும் பிளான் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு பையன் கிட்டார் எடுத்துட்டு போவான், அப்படியே உட்காந்து பாடிக்கிட்டே இருப்பான். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் 2-3 கேர்ள்ஸ் உட்காந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க போய் ஜாயின் பண்ணி they just sing. எனக்கு அது அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ஆச்சரியமா இருந்துச்சு. அடுத்து இந்த பாட்டு பாடுவோம், அல்லது இந்த பாட்டு வேண்டாம், ஏய் அந்த பாட்டு ரொம்ப மோசமா இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லாதபடிக்கு they just sing. ஒருத்தர் பாடி முடிச்சோன்னா அடுத்தர் பாடுவாங்க, உடனே எல்லாம் சேர்ந்து பாடுவாங்க. எனக்கு I was amazed. அதுதான் ரியல் அந்த சிங்கிங் வர்ஷிப், கார்ப்பரேட் வர்ஷிப் நான் சொல்லணும். எப்போன்னா அது டீ டைம்ல. நம்ம கேம்ப்ல எப்படின்னா 6:30 மணிக்கு எல்லாம் அடிச்சு பிடிச்சு கேம் எல்லாம் விளையாடிட்டு சந்தியாக்கு முன்னால வந்து பாட சொல்லுவாங்க. நான் சில டைம்ஸ்ல பார்த்திருக்கேன், அங்க வந்துதான் பாட்டே சூஸ் பண்ணுவாங்க. என்ன பாட்டு பாடலாம், இந்த பாட்டு இப்ப வேண்டாம், நாளைக்கு காலைல பாடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு they will talk. வெரி வெரி அன்பார்ச்சுனேட். நம்மளுடைய சிங்கிங் டைம்ஸ் வந்து அவ்வளவு மீனிங்ஃபுல்லா இல்லை. ஈவன் சர்ச்சஸ்லயுமே அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த சிங்கிங் டீம் அவ்வளவு ப்ரே பண்ணி செய்யறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த சங்கீதம் 84வது சங்கீதம் என்ன கமெண்ட் எழுதுறாங்கன்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல போகாதனால இந்த பாடல் எழுதியிருக்க கூடும் என்று பார்க்கலாம். தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாக நினைத்து பார்த்து இதை எழுதியிருக்க கூடும். கோரேகின் புத்தருள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். எய்தர் அவங்க எருசலேம் நோக்கி போவதற்காக எழுதின பாடலா இருக்கலாம், அல்லது அவர் போக முடியாதனால இயக்கத்துக்காக எழுதின ஒரு பாடலா இருக்கான்னு சொல்லிட்டு 3 வசனங்கள் பாக்கியவான்கள் என்று போடப்பட்டிருக்கு. நீங்க பார்க்கலாம் 3 வசனங்கள். 4ஆம் வசனத்துல வாசிக்கலாம், உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். The people who are dwelling in a house. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள். அதுக்கு முந்தின வசனத்துல பார்க்கும் பொழுது அடைக்கலான் குருவி, இந்த லிட்டில் இந்த மாதிரி புறா குருவிங்களுக்கெல்லாம் சில சர்ச்சஸ்ல பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம், அங்க வீடு கட்டிக்கிட்டு அங்க சந்தோஷமா இருக்கும், அவங்க பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சர்ச்சஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். அதுதான் இங்க இவன் சொல்றாரு, அவங்க எல்லாம் அவங்களே தங்கியிருக்காங்க ஆண்டவரே. ஆனா he's not talking about birds. அப்படியாக உம்முடைய ஆலயத்துல தங்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். நான் அதுதான் இந்த சங்கீத புத்தகத்தை படிக்கிற துவக்கத்தும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நாட் லைக் ரிட்டையர்ட் பீப்புள். ஜீசஸ் பேபி உள்ள டெம்பிளுக்கு கொண்டு போகும்போது அந்த 2 வயசானவங்க ஆராய்ச்சி கொண்டு தான் இருக்க மட்டும் கிடையாது. How much we enjoy the presence of God. தேவனுடைய வீட்டுக்குள்ள இருக்கணும், வாசமா இருக்கணும்னு சொல்றது வந்து எவ்வளவு வாஞ்சிக்கணும்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். 5வது வசனம், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். உம்மிடத்துல பலன் கொள்ற மனுஷன் சொன்னா we can understand. ஓகே, ஆண்டவருடைய பலத்தோடு கூட இருக்கிறவன் சொல்லிட்டு. பட் 2வது பாயிண்ட் மிக முக்கியம், தங்கள் இருதயங்களில்
செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சோ என்னுடைய டிசைர் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட் ஆண்டவர் சொல்றது ஒரு பக்கம். ஆனா எவ்வளவு தூரத்துக்கு என்னுடைய இதயத்துல செவ்வையான வழிகளை குறித்து யோசிக்கிறோம் என்பது முக்கியம். பாக்கியவான்கள் லிஸ்ட வந்து இயேசுவானவர் மலை பிரசங்கத்துல சொல்லும் பொழுது ஒரு காரியம் சொல்றாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதை நம்ம பார்க்கலாம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியில் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு அது வந்து ரொம்ப என்னை தாக்கினது. சிபி சாமுவேல் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இதை மையமாக வைத்து பிரீச் பண்ணும் பொழுது அவருடைய அந்த துடிப்போடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நமக்கு இவாஞ்சலிக்கல்ஸ், நம்ம அந்த பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ், பைபிள் வசனங்கள் மேல, ப்ராமிசஸ் மேல கண்டிப்பா ஆண்டவரை சார்ந்திருந்து நமக்கு பலன் கொடுக்கறதுல நமக்கு ஒரு பெரிய டிசைர் உண்டு. ஆனா நம்முடைய இருதயத்துல செவ்வையான வழிகளை மேல வாங்கிருக்கோமான்னு சொல்லி யோசித்து பார்க்கணும். எனவே ஒருவேளை நாளைக்கு நான் மென்ஷன் பண்ணாலும் பண்ணுவேன், மறந்துட்டாலும் இப்பவுமே நான் சொல்லிடுறேன். சங்கீதம் 15 மிக மிக முக்கியமான ஒரு சங்கீதம். உங்களுடைய லிஸ்ட்ல நீங்க 15ஆம் சங்கீதத்தை நோட் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு சொல்லி தெரியல. நாளைக்கு அந்த ஒரு லிஸ்ட்டை நான் சொல்லும் பொழுது கண்டிப்பா ஐ வில் அண்டர்லைன் Psalm 15. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. விசுவாசியான பின்பு அந்த சங்கீதம் 15 யார் எடுத்தான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா சங்கீதம் 15 வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்லி இது நம்மளுடைய துடிப்பா இருக்கணும் சொல்லி EU ஸ்டூடெண்ட் ஆகும்போது நான் பார்த்தது. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் சொல்லிட்டு, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. என்ன பியூட்டிஃபுல் சாம். சங்கீதம் 15 தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் ஆண்டவருடைய பிரசனத்துல தங்கி இருக்கணும், ஆண்டவருடைய பருவத்துல நம்ம வாசம் பண்ணணும் நினைக்கிறது ரொம்ப நல்ல காரியம்தான். அதே நேரத்துல இங்க நம்ம வாசிக்கிறது போல சங்கீதம் 84 5ஆம் வசனத்துடைய பின்பகுதியில வாசிக்கிறது போல இருதயத்திலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களா நம்ம காணப்படணும். இன்னைக்கு அதுதான் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குது. நம்மளுடைய ஊழியங்களில, திருச்சபைகளில பேசும் பொழுது ஷாலோனஸ், ரொம்ப ஷாலோ இருக்குன்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் பேசிட்டு இருக்காங்க. கிறிஸ்டியானிட்டி ஒரு டீப் ரூட்டடா இல்ல சொல்லக்கூடிய ஒரு காரியம். வெளியே ரொம்ப நல்லா இருக்குது. கிறிஸ்துமஸ், நியூ இயர் எல்லாம் கொண்டாடினது, மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை ஜெகஜோதியா இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப நல்ல காரியங்கள் தான். ஜோம் பண்றது, பாஸ்ட் பண்ணி ஜோம் பண்றது நல்ல காரியம்தான். ஆனா கிறிஸ்தவங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற வேல்யூஸ், அவங்களுடைய இந்த வாழ்க்கை இருதயத்துல காணப்படக்கூடிய காரியம். சங்கீதம் 15 இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்கள் மத்தியில எவ்வளவு தூரத்துக்கு தைரியமா சொல்ல முடியும்? எனக்கு அது வந்து ஒரு பெரிய சவால். சங்கீதம் 15 வந்து எனக்கு அப்படியே இருக்கணும் சொல்லி நான் ஒரு பெரிய துடிப்பா இருப்பேன். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க பணத்தை வட்டி கொடுத்து அதை வச்சு வாழணும்னு சொல்லி யோசிக்கிறவங்க, ஏமாத்தி பண்ணி பிசினஸ்ல ஏமாத்தி வாழக்கூடியவங்க. ஆனா கோயிலுக்கு நல்லா கொடுத்துருவாங்க, ஊழியங்களுக்கு நிறைய கொடுத்துருவாங்க. அதனால அதை வச்சு ஆண்டவர் ஏமாத்திடலான்னு பாக்குறாங்க. மேபி பாஸ்டர் ஏமாத்திடலாம், ஊழியக்காரங்களை ஏமாத்திடலாம், ஆண்டவரை ஏமாத்த முடியாது. எனவே 5ஆம் வசனம் எனக்கு மிக முக்கியமான ஒரு வசனமாக நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட ஏக்கம், அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்கு தேவை. 12ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். we are all blessed people. ஆண்டவரை நம்பியிருக்கிறோம், அது வந்து நமக்கு டவுட்டே கிடையாது. ஆனா எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவரை மட்டும் நம்பி இருக்கிறோம் சொல்லி யோசிச்சு பார்க்கணும். அதுவும் மிக முக்கியமான ஒரு காரியம் தான். ஆண்டவரை வேற வழி இல்லைன்னா ஆண்டவரை நம்புறது வந்து ஒரு தனிப்பட்ட காரியம் தான். ஆனா உண்மையான விதத்துல ஆண்டவரை நம்பும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, பாக்கியவான்களா இருப்போம். ஜஸ்ட் இந்த பைபிள் ஸ்டடி வர்றதுக்கு முன்னால சேலம் ஈஜப்ட்ல இருந்து ஒரு
சீனியர் கப்பல் ஃபேமிலி எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, இன்னும் அங்கதான் இருக்காங்க. அவங்களுடைய பேசிட்டே இருக்கும் பொழுது அவங்களுடைய அனுபவங்களை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. பக்கத்துல இருக்க வில்லேஜஸ்ல அவங்க எப்படி ஊழியத்தை செய்வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, ரொம்ப சிம்பிள் ஃபெய்த், ரொம்ப சிக்கா இருக்கா, அக்கா நீங்க வந்துட்டீங்க, அண்ணே நீங்க வந்துட்டீங்க, ஜெபம் பண்ணுங்க. அண்ட் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை, அது சாட்சிகளா சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க இப்போ 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு தூரத்துக்கு அன்னைக்கு பெற்ற விடுதலை, அப்படி அவங்க தேவன் மேல இயேசு கிறிஸ்து மேல இந்த நம்பிக்கை நிமித்தமாக இன்னைக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. வெரி ட்ரூ. நமக்கும் அது அனுபவம் உண்டு. ஒரு காலத்துல நம்ம தேவனை நம்பும் பொழுது இப்படி உறுதியா படிச்சு கொண்ட பிறகு ஆண்டவர் நம்மளை எவ்வளவு உயர்த்தி இருக்கிறார், நம்மளை எவ்வளவு ஆசீர்வாதத்தை இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ நம்ம நம்பிக்கை எப்படி இருக்குது யோசிச்சு பார்க்கணும். உண்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லிட்டு சும்மா ஒரு டாக்டரின் மாதிரி, ஒரு தியாலஜி மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில ஆண்டவரை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய வாழ்க்கை மிக அவசியம். ரைட்? இந்த ஆசாப் மற்றும் கோரே அவர்களுடைய சங்கீதங்களிலிருந்து தேவனோடு கூட இருக்கிற உறவில, லேவியராகமை போல தேவனோட கூட இருக்கிற உறவை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ மீதி இருக்கிற நிமிஷங்கள்ல 4வது புத்தகத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். 4வது புத்தகம் அதிகமாக வாண்டரிங், எண்ணாகமத்தை குறித்து குறிப்பிடப்பட்டதாக போடப்பட்டிருக்கிறது. அதுலயும் அநேக சங்கீதங்கள் நமக்கு we can immediately think of. முக்கியமா நம்ம பார்க்கும் பொழுது 90ஆம் சங்கீதம். கண்டிப்பா போன வாரம் ஒருவேளை நீங்க அந்த ஃபார்மல் சர்ச்சில் சிஎஸ்ஐமோல இருக்க அந்த இந்த சர்ச்சில் இருந்தீங்கன்னா, மெயின்லைன் சர்ச்சில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே இயர் எண்ட்ல வாசிக்கக்கூடிய ஒரு சங்கீதம். எந்த சர்ச்சிலையும் வாசிச்சிருப்பாங்க. அதாவது மோசேயுடைய சங்கீதம். ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் சொல்லிட்டு ஆண்டவரை குறித்து மகிமைப்படுத்தி பாடக்கூடிய மோசையின் சங்கீதத்தை நம்ம பார்க்கலாம். கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எண்ணாகமத்தில் நம்ம வாசிக்கிறது போல மோசஸ் முதல் காலங்களில் இருக்க மாட்டார். அது நம்ம யாத்திராவும் புத்தகத்துல படிக்கிறோம். அதுதான் மோசையுடைய முதல் பாடல். உபாகமம் கடைசி பகுதியில 30ஆம் அதிகாரத்துக்கு முன்பாக நம்ம பார்த்த காரியம், அவர் மறைக்க போறதுக்கு முன்பாக மோசையின் பாடல்கள். இந்த இன் பிட்வீன், அதாவது வாண்டரிங் டைம், எண்ணாகமத்துல கொடுக்கப்பட்ட காலங்கள்ல தான் அவர் எழுதியிருக்க கூடும். ஆண்டவரே எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும் சொன்னது கடைசியாக பாடியிருக்க மாட்டார் சொல்லி சொல்றாங்க. உண்மையான வாழ்க்கையின் நிலையை குறித்து சொல்லக்கூடிய காரியம். அதுல நம்ம பார்க்கும் பொழுது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிந்து மகிழ்ந்தபடி காலையிலே எங்களை உமது கிருபையினாலே திருப்தியாக்கும். நமக்கு பிடிச்சமான வசனங்கள்ல ஒண்ணு. அதாவது ரியல் லைஃப்ல எனக்கு ரொம்ப உங்களுடைய கிருபை தேவைன்னு சொல்லிக்கூடியது. எல்லா கமெண்டேட்டர்ஸும் 90-91 கனெக்ட் பண்றாங்க. அது ஒன் மோர் அப்சர்வேஷன் யூ ஹேவ் டு மேக். சங்கீத புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது there are psalms were very much connected. 42-43 நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததுதான். இன்ஃபேக்ட் அது ரெண்டு சேர்ந்த சங்கீதம் தான் இருந்திருக்கணும். 42-43 கனெக்டடா இருக்கும். அது மாதிரி நிறைய சங்கீதங்கள் நீங்க பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் சாம் கனெக்டடா இருக்கும். அதுல 90யும் 91ம் கனெக்டட் தான். 90 நம்முடைய ரியல் லைஃப் சிச்சுவேஷனை மோசையோட பாடலா குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த 91 சாம் அன்னோன் ஆத்தர். அது பிறகு பாத்தீங்கன்னா நிறைய அன்னோன் ஆத்தர்ஸா இருக்கிறது நீங்க பார்க்கலாம். யார் எழுதுனான்னு தெரியல. ஆனா வெரி வெல் கனெக்டட் வித் 90. அது என்னன்னா ட்ரஸ்ட் இன் காட். நம்முடைய ரியல் லைஃப் இப்படி இருக்குது, ஆனா ட்ரஸ்ட் இன் காட், ஆண்டவரை நம்புங்க சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். ஐ எம் ஷுர் தட் மோஸ்ட் ஆஃப் அஸ் மெமரைஸ் பண்ண சங்கீதமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 91 நம்மளுடைய வாலிப பிள்ளைங்களுக்கு, சிறு பிள்ளைங்களுக்கு சங்கீதம் படிக்கணும்னு சொல்லும் பொழுது நான் அந்த லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் நாளைக்காக. அதுல ஒரு சங்கீதம் 91 எனக்குலாம் நல்ல ஞாபகம் இருக்குது. எங்க அப்பா அம்மா அடியை வாங்கிலாம் படிச்ச நாட்கள். சங்கீதம் 91 கொஞ்சம் பெருசா இருக்கேன்னு சொல்லி கவலையா இருக்கும், ஆனாலும் படிச்சே ஆகணும். ரைட். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில தங்குவான் சொல்லிட்டு மிக அருமையான ஒரு சங்கீதம். அதுல நம்ம பார்க்கக்கூடிய
உன்னதமான ப்ராமிசஸ், வாக்கு திட்டங்கள் அதெல்லாமே கொடுக்கப்பட்டிருக்க நம்ம பார்க்கலாம். பின்னால் இருக்க பகுதி எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பகுதி. முன்னால நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, ரொம்ப சந்தோஷம். ஆனா பின்னால இருக்க 3 வசனங்கள், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தே வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். சொல்லிட்டு 3 காரியங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். சொல்லிட்டு இந்த 3 காரியத்தை அவன் அவன் குறிப்பிட்டு விட்டு 7 ப்ராமிசஸ் இங்க கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். அவனை விடுவிப்பேன், உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன், ஆபத்தில் அவனோடு இருப்பேன், தப்புவிப்பேன், கனப்படுத்துவேன், திருப்தியாக்குவேன், அவனுக்கு நிச்சயமான ஒரு ரட்சிப்பை காண்பிப்பேன் என்ற வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். தயவுசெய்து இந்த பகுதியை நீங்க படிக்காம இருந்தீங்கன்னா, இது வரைக்கும் மெடிடேட் பண்ணாம இருந்தீங்கன்னா, சங்கீதம் 91:14 14 to 16 அந்த பேசேஜ் மிக மிக அருமையான ஒரு பேசேஜ். எப்படி 84ஆம் சங்கீதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் கொடுக்கணும் யோசிக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் 90ஆம் சங்கீதம் வாசிக்கலாமா, 91 வாசிக்கலாமா, 84 வாசிக்கலாமா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது பிறகு 84 பேஸ் பண்ணிட்டு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ 91 மிக முக்கியமான ஒரு சங்கீதம். குறிப்பாக இந்த 3 வார்த்தைகள் முக்கியமானது. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறான், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறான், நான் அவனுடைய அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவன் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சங்கீதமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட். மற்றபடி எல்லாமே மற்ற சங்கீதங்கள்லாம் பார்க்கும் பொழுது இந்த யார் எழுதுனதுன்னு சொல்லி தெரியாதபடிக்கு இருக்கக்கூடிய சங்கீதங்களா இருக்கிறது நம்ம பார்க்கலாம். இதுலதான் 95 சங்கீதத்தை நான் கோட் பண்ணேன். அது வந்து நிறைய நேரத்துல நம்ம ஆராதனைக்கு உபயோகிக்கக்கூடிய காரியம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சணியின் கண்மணியின் சங்கீதமாய் பாடக்கடுவோம் சொல்லிட்டு அதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனா பின்னால இருக்கிற அந்த 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டினது போல, சோதனை நடந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். அது வந்து கிளியராகவே இந்த எண்ணாகமம் நாட்களை குறிப்பிட்டு காண்பிக்கிறது. ஆண்டவரை ஒர்ஷிப் பண்றாங்க, பிரைஸ் தி லார்ட், ரொம்ப சந்தோஷம். ஆனா கீழ்ப்படியாம இருக்கக்கூடிய மக்களும் அங்க இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். மோசேட்ட போய் முறுமுறுத்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு, ஆண்டவர் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு. ஆனாலும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஈவன் டு த லெவல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க எகிப்திலே இருந்துதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருப்போம், சந்தோஷமா இருந்திருப்போம் சொல்லி. என்ன பரிதாபமான ஒரு காரியம். அவ்வளவு தூரத்துக்கு அவங்க கீழ்ப்படியாமின் இதயத்தோடு இருந்தாங்க. அதனாலதான் எபிரேய ஆக்கியோன் அதை குறித்து எழுதும் பொழுது சொல்லுகிறார். இதை குறித்து சொல்லும் பொழுது சங்கீதத்தை கோட் பண்ணி சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கீழ்ப்படியாம இருதயம் உள்ள மக்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டு நம்ம பார்க்கலாம். 100வது சங்கீதம் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது படி வர்ஷிப்பின் ஆராதனைக்கு ஏற்ற ஒரு சங்கீதம், அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடியது. அதுவும் யார் எழுதுன்னு தெரியாது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 95, 100 எல்லாம் தாவீது எழுதுன்னு நம்ம நினைச்சுக்குவோம். நிறைய இடத்துல அந்த வர்ஷிப் டைம்ல லீட் பண்ணும் பொழுது கோட் பண்ணுவாங்க. 95ஆம் சங்கீதத்தை வாசிச்சிருப்பாங்க, 100ஆம் சங்கீதத்தை வாசிச்சுட்டு தாவீது சொன்னாங்கன்னு இல்ல. டோன்ட் டூ த மிஸ்டேக். ஆனா 101வது சங்கீதம் தாவீதின் சங்கீதம். ஆச்சரியமா இருக்குது. ஏன் அதை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்தார் சொல்லி எனக்கு அந்த எடிட் பண்ணவங்க, கம்பைல் பண்ணவங்க, தாவீதுடைய சங்கீதத்தை 101ஆம் சங்கீதத்தை இங்க ஏன் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அமேசிங். அது என்னன்னா, ஒரு நீதியுள்ள சமுதாயத்தை குறித்து பேசக்கூடியது. அன்னைக்கு அந்த எண்ணாகமத்துல வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள், வாண்டரிங் பீப்புளுக்கு they were challenged to consider a just society. சமுதாயத்துல நீதி நியாயத்தோடு வாழக்கூடிய செய்திய மோசையின் மூலமாக ஆண்டவர் கொடுத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அத இந்த பகுதியில சங்கீதக்காரன் தாவீதின் மூலமாக கொடுக்கப்பட்டதா நாம் பார்க்கலாம். டேக் டைம், சங்கீதம் 101 நீங்க படிச்சு பாருங்க. 103 மிக மிக அருமையான ஒரு சங்கீதம். பார்னபாஸ் சொல்றாரு, one of the best passages in terms of thanksgiving.
அதனாலதான் நம்ம தமிழ் கல்ச்சர்ல, தமிழ் கிறிஸ்தவ கலாச்சாரத்துல வந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்ம 2 வசனத்தையும் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே சொல்லக்கூடிய காரியங்கள். நான் ஒரு சில நான் தமிழியன்ஸ் நம்ம பிரேயர்ல கலந்து கொள்ளும் பொழுது நான் கேட்டிருக்கேன், ஏன் என்ன வசனத்தை அவங்க கோட் பண்றாங்க, ஆமன் சொல்லி முடிச்ச பிறகு ஏதோ கோட் பண்றாங்க, என்ன சொல்றாங்க? நாங்களே சொல்லியிருக்கோம், இது வந்து சங்கீதம் 103 முதல் 2 சங்கீதங்கள் சொல்றாங்க, 2 முதல் வசனங்கள் சொல்றாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். என்ன அருமையான ஒரு சங்கீதம், தாவீதுனுடைய சங்கீதம். அதுல வந்து மோர் ஆஃப் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் இருக்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லதாக நம்ம பார்க்கலாம். எனவே இந்த வில்டர்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது வர்ஷிப்பும் அதுல இருக்கிறது என்பதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். 90ஆம் சங்கீதத்திலிருந்து 106ஆம் சங்கீதம் வரைக்கும் இருக்கிற பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது 2 மிக முக்கியமான காரியங்கள் நம்ம பார்க்க வேண்டும். ஒன்று வில்டர்னஸ் லைஃப். அதுல இந்த சங்கீதங்களிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். சங்கீதம் 90ல 12ஆம் வசனம் முன்னாலே சொன்னது போல, நாங்கள் ஞான எழுதும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு. இட்ஸ் நாட் அபவுட் இயர்ஸ். 2021 எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நாங்க ஞானமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் வருஷங்கள் நம்ம யோசிக்கிறது உண்டு. ஆனா மோசே அந்த காலத்திலே பாடியிருக்கிறார், எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவு. பல கோணங்களில் இதை நம்ம பார்க்கலாம். We do not know when is the last day in the world. இந்த உலகத்துல என்னுடைய கடைசி நாள் என்னைக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு இரவே ஆண்டவராகிய இயேசுவானவர் திரும்ப வந்தார்னா இன்னைக்குதான் நமக்கு கடைசி நாள். எல்லாருக்கும் கடைசி நாள் இன்னைக்குதான். So we do not know. அல்லது என்னைக்கு மறிக்க போறோமோ அன்னைக்குதான் நமக்கு உலகத்துல கடைசி நாள். தெரியலையே. 2020ல அது மாதிரி மக்கள் இறந்ததை நான் கேட்கும் பொழுது என் டைரியில குறிச்சு வச்சிருக்கிறேன். கடைசி நாள் டிசம்பர் 31ஆம் தேதி கிராஜுவேட் ஜான் திமோத்தி சென்னையில நாங்க இருக்கும் பொழுது எங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்திருக்கிறார். நிறைய நேரத்துல பேச ஞாபகம் இருக்கு. நல்ல ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ். 2 மகள்கள், 49 வயசு. சர்ச்சில் இருக்கும் பொழுது கீழே விழுந்தாரு, போயிடுச்சு. மேசிவ் ஹார்ட் அட்டாக். அதான் போன வருஷத்தினுடைய கடைசி எங்களுக்கு அந்த டெத்தை உருவாக்க என்னது ரொம்ப அசைக்க வைத்த ஒரு டெத். டிசம்பர்ல இன்னொரு ஃப்ரெண்ட் பிரசாத், டி பிரசாத்ன்னு சொல்லிட்டு, அவர் உஜ்ஜைன்ல ஸ்டூடெண்டா இருக்கும்போது நான் போய் பார்த்திருக்கேன். மிஷனரி ஸ்டூடெண்டா இருந்தாரு உஜ்ஜைன்ல. then we became very close. then he got married. சென்னையில வேர்ல்ட் விஷன்ல ஒன் ஆஃப் த லீடர்ஸ். massive heart attack. அண்ட் நம்மளால நம்ம பைபிள் ஸ்டடியில மென்ஷன் பண்ணிருக்கேன், நம்ம அவருடைய ஒய்ஃபுக்காக அதுக்கு அடுத்த நாளும் அந்த வீக்ல அவருடைய மகா 13 வயசுல பிறந்த நாளை கொண்டாடினா. அவங்க அப்பாவுடைய அடக்கம் முடிஞ்ச பிறகு 2 நாள் கழிச்சு அவங்க மகளுக்கு 13 வயசு பர்த்டே. ஏன்னா பயங்கரம். எது சொல்ல வரேன்னா, தெரியல, எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை தாருன்னு சொன்னோம்னா நம்ம we need to think என்ன லைஃப் ப்ரெஷியஸா இருக்குன்னு சொல்லிட்டு. வில்டர்னஸ் லைஃப் அதுதான். we do not know. ரைட். நான் 91ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்தை நான் பார்க்கும்போது இப்படி பார்க்கிறேன். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். இது வந்து இந்த கொரோனா நாட்கள்ல அடிக்கடி நீங்க பிரீச்சர்ஸ் மூலமா கேள்விப்பட்ட, பாஸ்டர் மூலமா கேள்விப்பட்ட வசனங்கள். ரைட். நான் இப்போ எண்ணாகமத்துக்கு போகிறேன். வில்டர்னஸ் லைஃப்ல ஆச்சரியமா இருக்கே. அவங்க 40 வருஷமா சுத்திட்டு போனாலும் கூட அவங்களுடைய சப்பல் எல்லாமே தேஞ்சே போகலையா, அவங்க ட்ரெஸ் எல்லாமே ஒண்ணுமாக இல்லையாமே. நைட்ல வந்து அவங்களுக்கு லைட் இருக்குது, தே கேன் வாக். எப்போ நடக்கணும் ஆசைக்கணும் லைட்டோட வாக் பண்ணலாம். மூன் லைட் கிடையாது, நல்ல லைட். அண்ட் டே டைம்ல வெயில் ஜாஸ்தியா இருக்காதபடிக்கு நல்ல மேகம் இருந்துச்சு. ரெஸ்ட் எடுத்தாலும் நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம், டே டைம்ல நடந்து போனாலும் நடந்து போகலாம். அது எண்ணாமத்துல வாசிக்கிறோம். வில்டர்னஸ் லைஃப்ல நடந்திருக்கு.
daytime, nighttime was controlled by God. இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசத்தின் வாழ்க்கையில இந்த வசனங்கள் ஏதோ ஒரு தியரி மாதிரி ஒரு டாக்டரின் மாதிரி இல்லாதபடிக்கு that should be our experience. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். Because God of Israel is with you. இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். My brothers and sisters, very easy to preach. இது மாதிரி பைபிள் ஸ்டடியில நல்ல எமோஷனலா பேசலாம். நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில சந்திக்கும் பொழுது that should be our reality. என்னுடைய ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்துல பகலிலும் சரி இரவிலும் கொண்டு போனது போல இந்த காலத்திலும் கொண்டு போவார் என்பது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ரைட். தாவீதின் சங்கீதம் 103 பார்க்கும் பொழுது 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நம்மை சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஒரு வனாந்திரமான வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது ஒரு அனாதையை போல அல்லது ஆண்டவர் நம்மளை விட்டுட்டு போன காரியம் கிடையாது. God is with us. God's love. ஒருவேளை நம்ம இப்ப உணராதபடிக்கு இருக்கலாம், எனக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய அன்பை கண்டிப்பா இதை ஹைலைட் பண்ணிருக்கு நம்ம பார்க்க முடியும். இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த தலைப்புல 106வது சங்கீதத்தை பார்க்கும் பொழுது அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்டரியை திரும்பி பார்க்கக்கூடியது. நமக்கு யார் எழுதுனான்னு சொல்லி தெரியல. 106ஆம் சங்கீதம் 105, 106ஆம் சங்கீதங்களை பார்க்கும் பொழுது பெரிய சங்கீதங்கள். அது ஆக்சுவலா முடியும் பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியா என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அல்லேலூயா என்பார்களாக சொல்லிட்டு ஒரு வர்ஷிப் சாங் போல முடிஞ்சு அந்த புக்கை முடிக்கிறாங்க. அதுல 2வது பகுதி, அதாவது 106வது சங்கீதத்துல, அதிலும் அந்த சங்கீதத்துல 2வது பகுதியா இருக்கிற 13 வசனத்துக்கு பின்பாக பாத்தீங்கன்னா வனாந்திரத்துல நடைபெற்ற சம்பவங்களை குறித்து அவர் குறிப்பிட்டுகிறார். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். ரியலாவே இந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுது we can go back to Numbers, என்னாகமன் காலங்களுக்கு நம்ம போகலாம். இது உண்மை. இன்னைக்கும் ஆண்டவர் நம்மளை அருமையா வழிநடத்த வந்த பிறகு ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டோமா, அது பிறகு அவ்வளவுதான். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி போயிடுச்சு. இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள், எத்தனை ஊழியக்காரங்க, எத்தனை அருமையான சாட்சிகள் இப்படி போயிட்டாங்களே. நமக்கே தெரியும், நம்ம பாக்குறோம். நம்மளுடைய ஃபெலோஷிப்ல, நம்மளுடைய சர்ச்ல, நம்மளுடைய ஃபேமிலியில ஒரு காலத்துல ஃபயர் ஃபார் காட், ஆண்டவருக்காக அப்படியே அந்த யாத்ராமத்திலிருந்து வெளியே வந்த பிறகு இருந்த அந்த துடிப்போடு இருந்த காலம்லாம் கழிஞ்சு போய் மறந்து போனாங்க. அது ரொம்ப வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் சொல்லியிருக்கிற காலத்தை சங்கீதக்காரன் குறிப்பிட்டு சொல்லுகிறார். 106ஆம் சங்கீதத்தை இந்த பெரிய 13ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் நடந்து கொண்ட வாழ்க்கையை குறிப்பிட்டு சொல்லுகிறார். நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. சங்கீத புஸ்தகம் வர்ஷிப் பண்றது, பிரைஸ் தி லார்ட், ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த எச்சரிப்பையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வது மிக முக்கியமான ஒரு காரியமாக இந்த பகுதியில் நான் பார்க்கிறது என்னன்னா, வர்ஷிப்பிங் கம்யூனிட்டி. என்னதான் அவங்களுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் சரி, வேதனையோடு கூட அவங்க காலங்களை கழித்தாலும் சரி, ஒரு சிலர் செத்து போனாங்க, எல்லாரும் அதாவது வேதனையோடு அவங்க தேவனை பரிச்சை பார்த்துலாம் போனாங்கன்னு சொன்னாலும் கூட there was a worshiping community. ஆச்சரியமா இருக்குது. அதை நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. லைஃப்ல நம்ம செட்டில் ஆன பிறகு ஒரு பலிபீடத்தை கட்டி அதை ஒரு சாப்பல் மாதிரி மாத்தி அந்த சாப்பலை ஒரு சர்ச்சா கட்டி அங்க வர்ஷிப் பண்ணணும்னா that's a different story. But you are
சோஜோனர், அதாவது ஒரு இடத்தை விட்டு இடத்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நோமாடிக் கம்யூனிட்டி போல அப்படியே மாறி மாறி போகக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. ஆனா அவங்களுக்கு மோசே கிளியரா சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம், நீங்க டென்ட்டை போட்டு அதுல வந்து அந்த ஆண்டவர் உங்களை அற்புதமான விதத்துல விடுவிச்ச காரியத்தை வைத்து ஒரு டேபர்நாக்கிள் போட்டு ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுன்னு சொல்லிட்டு. My dear brothers and sisters, worship is part of community. இன்னைக்கு காலையில நான் என்னுடைய குவைட் டைமுக்கான வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஆபேல் காயனுடைய சம்பவம் மிக வருத்தமான ஒரு காரியம். அதன் பின்பு கடைசியாக ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம், சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஏனோஸ் பிறந்த பிறகு மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். தென் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாம தேவன் அழைத்தார். அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி ஆராதிக்க துவங்கிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அதை தொடர்ந்து யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் நேற்று நம்ம பார்த்தோம், யூ ஆர் எ வர்ஷிப்பிங் கம்யூனிட்டி, தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தின் மக்களா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு how much it is true, அதான் இன்னைக்கு ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸா நான் போட்டு வச்சிருக்கேன். நம்ம how much we enjoy a worshiping community. 5 பேர் 10 பேர் 3 பேர் 4 பேர் அல்லது 1000 பேர் 100 பேர் எங்க இருந்தாலும் சரி, we worship the living God. ஆண்டவருடைய பிரசனத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அந்த கருத்துள்ள பாடல்களை பாடுகிறோம் என்று யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல சங்கீதம் 95, சங்கீதம் 100 இதெல்லாமே மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீதம் பண்ண கடவும் வாருங்கள் என்று சொல்லுகிறார். 100ஆவது சங்கீதம், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கிரேட்ஃபுல் ஹார்ட்டோடு மிகுந்த அருமையான பாடல்களை பாடி ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியம். இன்னைக்கு வர்ஷிப் we wanted to be modern. I don't know. நம்ம நினைக்கும் பொழுது ரொம்ப மொனாட்டனஸா இருக்குது, பழைய கீர்த்தனையை பாடுறாங்க, எல்லாரும் கேத்தலிக் சர்ச் மாதிரி எழுப்பி நிற்கிறாங்க, உட்கார்றாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுகிறோம். ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது வருத்தமா தானே இருக்கிறது. பாடல் பாடுறாங்க, நின்றுகிட்டே இருந்தாதான் வர்ஷிப் பண்றோம்னு நினைக்கிறாங்க. அர்த்தமில்லாதபடிக்கு போச்சுன்னா பிரயோஜனமே இல்லையே. சில இடத்துல அந்த மியூசிக் ட்ரம்ஸ் போடுறதுதான், நான் முன்னாலே சொல்லியிருக்கேன். அந்த ட்ரம்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க பாடிட்டு இருந்துட்டு அந்த ட்ரம்ஸ் நின்னோன்னு ஆவியான நின்றுட்டாருன்னா மிக விருத்தமான ஒரு காரியம். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. அதனாலதான் இன்னைக்கு இந்த பகுதியை நான் வாசிச்சேன். 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரத்தை வாசிச்சேன். தாவீது அந்த டீமை டெவலப் பண்ணும்போது சொல்றாரு, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஆனா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நின்ன உடனே பரிசுத்தாவினுடைய செயல்பாடு நின்று போச்சுன்னு சொன்னோம்னா தவறான ஒரு காரியம். So we have to think very seriously. Not only that, 96, 98ஆம் சங்கீதங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குது. இட்ஸ் a mission songs. அநேக மிஷன் ப்ரோக்ராம்ஸ் நீங்க கேட்டிருப்பீங்க. எல்லாரையும் கூப்பிட்டு கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். 96ஆவது சங்கீதம். அதே மாதிரி 98ஆம் சங்கீதம், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது சொல்லிட்டு கால் ஃபார் வர்ஷிப் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 99ஆம் சங்கீதம் தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து மிக அழகாக கொடுக்கப்பட்ட ஒரு சங்கீதம். அதே மாதிரி 103ஆம் சங்கீதத்தை நம்ம முன்னாலே பார்த்தோம். தேவனுடைய கிருபையை நினைத்து பார்த்து தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு சங்கீதம். Dear brothers and sisters, ஒருவேளை 4வது பகுதியாக சங்கீத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த 2 காரியத்தை நம்ம மனசுல வச்சுக்கொள்வோம். ஒரு பக்கம் வாண்டரிங் லைஃப், அப்படியே டவுன்ஸோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை. ஆனா இன்னொரு பக்கம் அந்த கம்யூனிட்டி ஆராதித்த ஒரு கம்யூனிட்டி. இன்னைக்கு ஆராதனை சொல்லி பார்க்கும் பொழுது இந்த சங்கீத புஸ்தகத்தினுடைய மையப்பகுதி இந்த 4வது பகுதியில கண்டிப்பாகவே அதனுடைய மிக முக்கியமான ஒரு செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கா நம்ம பார்க்கலாம்.
ஏசாயா தீர்க்கதரிசி இதை குறித்து ரொம்ப அழகாக சொல்லுகிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வனாந்திரமான வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போனாலும் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுவேன் சொல்லிட்டு சங்கீதம் 43 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது அருமையாய் வாக்குத்தத்தமாக நம்ம பற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். எனவே நம்ம சொன்னது போல வனாந்திரமான வாழ்க்கை தான். இப்பொழுதும் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல நம்மளும் கடினமான கஷ்டமான நாட்களை கடந்து போவோம். ஆனா தேவனை ஆராதிப்பதும் மற்றவங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிப்பதும் தேவனுக்காக வாழ்வதும் நமக்கு கிடைத்த ஒரு மிக முக்கியமான காரியமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து போக வேண்டாம். How much I long to be in the presence of God. சர்ச்சுக்கு போறது மட்டும் கிடையாது, தேவனுடைய பிரசனத்துக்குள்ள போயிடணும்னு சொல்லிட்டு துடிப்பா இருக்கக்கூடியது எவ்வளவு வாஞ்சா இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். நம்முடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மத்தியில எவ்வளவு தூரத்துக்கு நான் ஆண்டவரை உறுதியா பற்றி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். எப்படியாக நம்மளால சொன்னது போல ஒரு மற்றவங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிப்பதுல தொழுது கொள்வதுல சந்தோஷம் காணப்படுகிறதா? அப்படி ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு சர்ச்சோட இல்லாம இருந்தோம்னா, ஒரு கம்யூனிட்டி இல்லாம இருந்தோம்னா ஏன் நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? யூ திங்க் ஆஃப் டோன்ட் ஸ்டார்ட் அ சர்ச் ப்ளீஸ். சரியா? அங்க உங்க சர்ச்ல மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு சர்ச்சை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நான் சொல்லவே இல்லை. Think of fellowship, community, church, very important. God bless you. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமா நேசிக்க அன்பின் ஆண்டவரே, இந்த சங்கீத புஸ்தகத்தினுடைய 2 பகுதிகளை நாங்கள் வேகமாக படித்தாலும் மிக அருமையான சங்கீதங்களை நாங்கள் பார்க்கத்தக்கதான கிருபை நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, நாங்களும் இந்த வனாந்தர வாழ்க்கையிலே போகும் பொழுது உம்மை விட்டு விடாதபடிக்கு உம்மை நாங்கள் பற்றிக் கொள்ளவும் உம்முடைய பிரசனத்தை நாங்கள் அதிகமாய் வாஞ்சிக்கும் தக்கதாக எனக்கு அப்படிப்பட்ட வாஞ்சையை தாரும், எங்கள் ஒவ்வொருவருக்கு நீ தாரும். அதோடு கூட அந்த கார்பரேட் வர்ஷிப்புக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து மற்றவர்களையும் உண்மை ஆராதிப்பதற்கு வழிநடத்தத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டும். அப்படி செய்ய போல தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Thank you.